சங்கீதம்ன்றது என்னுள்ள திணிக்கப்படவில்லை. நான் விளையாடுறச்சே அப்படியே அம்மா வந்து கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருப்பா. எங்க அக்கா கிளாஸ் எடுப்பா. அக்கா வந்து செல்வப்பிள்ளை ஐயங்கார்ட்ட கத்துண்டா. ஸோ அந்த கிளாஸஸோட என்னுடைய பயணம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. நான் சொப்போட விளையாடிட்டு இருக்கச்சு அம்மா சொல்லுவா, நானும் முணுமுணுத்துட்டே இருப்பேன். நான் சரளி வரிசை, ஹெச்சுஸ்தாய் வரிசை, கீதம், அப்புறம் ஸ்வரஜதி எல்லாத்தையும். என்னோட பேஸ் வந்து ஆதாரம், ஃபவுண்டேஷன் ஃபார் மியூசிக் பிகேன் வென் ஐ வாஸ் அபவுட் 2.5, 3 அப்படின்னு சொல்லலாம். சத்யசாய் பாபாவோட பிளெஸிங் வந்து நான் பிறந்த உடனே கிடைச்சது. ஏன்னா எனக்கு பேர் வச்சதே பாபா தான். கீத சுதா அப்படின்னு பேர் வச்சார். அதுக்கப்புறம் காது குத்தினது, அக்ஷராபியாசம் எல்லாமே பாபாவோட அருளால நடந்தது. அதை தவிர ஜோடி ஆதிப்பள்ளி சோமப்பா அப்படின்னு ஒரு நாமாவளியில, அவருடைய நாமாவளியில ஒரு நாமமா வருது. அது வந்து பாபா வந்து ஒரு அவதாரம் எடுத்து என்னை வந்து சின்ன வயசுல காப்பாத்தினதுக்கான ஒரு ஆதாரம் அது. ஸ்கூலுக்கு போனா இட் வாஸ் அ கான்வென்ட். அதனால அங்க கோரல் மியூசிக், அப்புறம் அந்த அந்த மியூசிக் உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெஸ்டர்ன் மியூசிக். ஸோ பியானோட பாடுறது, அப்புறம் ஸ்டேஜ்ல வந்து ஒரு குவாயரா பாடுறது, கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடுறது, இதெல்லாம் தான் சங்கீதமா இருந்தது. ஸோ சங்கீதத்தை பிரிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் எதை பாடினாலும் அது சங்கீதம் தான். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் broadened my vision. That open mindedness. Yes, open mindedness. இன்னைக்கு கூட ஒரு பியான்சே கேட்கணும், இல்லை ஒரு மெட்டல் ராக் கேட்கணும்னு என்னால் முடியும். அதுக்கு வந்து இடம் வந்து மைண்டில் இருக்கு. சங்கீதம்ன்றது முக்கியமாக கர்நாடக சங்கீதத்தில் என்னுடைய பயணம்ன்றது ஒரு துளிர் விட்டது வந்து பெங்களூர்லேருந்து சென்னை வந்த பிறகு தான். அதாவது ஒரு 12வது வயசு, ஒரு 13வது வயசு. எந்த பஜனாக இருந்தாலும் இப்போ பாபாவே வந்து நான் ஒரு நல்ல பஜன் பாடினேன்னு உடனே கூப்பிட்டு விபூதி மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுப்பார், இல்லை ஒரு சின்ன டாலர் கொடுப்பார், இல்லை மில்க் சாக்லேட் கொடுப்பார். அப்புறம் அந்த புட்டப்பர்த்தியில பாடுறச்சு அத்தனை பக்தா இருப்பா இல்லையா, எல்லாரும் வந்து கன்னத்தை தடவி கொடுத்து, தலையை தடவி கொடுத்து, ரொம்ப அழகா பாடினியே, அடுத்த பஜனை என்ன அப்படின்னு கேட்பா. ஸோ இட் வாஸ் அ சேலஞ்ச் ஃபார் மீ. திருப்பியும் அடுத்த ட்ரிப் போறச்சு இன்னொரு புதிய பஜன் பாடணும், அப்படி பாடம் பண்ணணும், ரெப்பர்டுவாரை இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றது அப்பவே ஆரம்பிச்சாச்சு.